படத்தின் மெயின் வில்லன் ஒரு கார்ப்பரேட் சர்வாதிகாரி தான் என்றாலும் அவரின் கைப்பாவையாக சித்தரிக்கப்பட்டுள்ள வில்லன்கள் அத்தனை பேரும் அரசியல்வாதிகளே. இந்த கைப்பாவைகளில் ஒரு மாநில முதல்வரும் சில அமைச்சர்களும் கூட அடக்கம். இவர்கள் அத்தனை பேரும் கார்ப்பரேட் வில்லனுக்கு கைகட்டி சேவகம் செய்கிறவர்களே என்று எக்ஸ்போஸ் பண்ணும் விஜய் அவர்களை தீர்த்து கட்டுவதுதான் படத்தின் மெயின் தீமே. புரியுதா சாரே? என்ன சார் சென்சார்? இந்த விவகாரமான கதை ஒரே நேரத்தில் லோக்கல் அரசியலையும் டெல்லியையும் சீண்டி பார்க்க கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக ஜனநாயகன் சென்சார் ஏரியாவில் வச்சு செஞ்ச கதை கடந்த சனியன்று மாலைதான் முடிவுக்கே வந்தது. பொதுவாக விஜயின் ஆடியன்ஸ் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளே என பகவந்த் கேசரி என்கிற தெலுங்கு படத்தின் உரிமையை வாங்கி தயாரிக்க முடிவு செய்த போதே தயாரிப்பு தரப்பு, இயக்குனர் விஜய் ஆகியோர் நிச்சயமாக யூ சர்டிபிகேட் வாங்கிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். கதை குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு எதிராக மற்றும் பெண் விடுதலை குறித்து பேசுவதால் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பியே சென்சாருக்கும் போனார்கள். ஆனால் நடந்தது அனைத்துமே படத்தை மிஞ்சிய ட்விஸ்ட்கள். படத்தை சென்சாருக்கு அனுப்பும் முன்னரே மொத்த ஸ்கிரிப்டும் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்னை தொடங்கி டெல்லி வரை பிரஷர் இருந்தது. அதன்படி படம் பரிசீலனைக்கு வந்த முதல் 1-2 தினங்கள் சென்சார் தரப்பிலிருந்து படக்குழுவுக்கு நோ ரெஸ்பான்ஸ். சில அதிகாரிகள் தங்கள் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியே தங்கள் அரசியல் பாஸ்களுக்கு எஸ் பாஸ் போட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது.